Hello. IJ here. Good morning. Special Detective Tiruvasagam speaking. Oh, good morning, Mr. திருவாசகம். உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டுல நடக்கிற அநீதியெல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அது எங்க ஃபேமிலி பிளட் சார். குட். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஜெயில இருந்து விஜயங்க ஒரு கொலைகாரன் தப்பி ஓடிட்டான். நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன சார் இதே வேலையா போச்சு? அவ்வளவு பெரிய செவரு, இரும்பு கம்பிகள், பூட்டுகள், வார்டன்கள் இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார், அவனை தப்பிக்க வைக்கிறது. என்ன பண்றது? சில சமயங்கள்ல இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது. சில சமயம் இல்ல, பல தடவை இதுதான் நடக்குது. புடிச்சு ஐ விட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனடு குப்பி சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கறது. நாட்டுல தான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு. ஒருத்தனை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது, ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல. சரி சார், நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜய பிடிக்க நான் முயற்சி பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன். துப்பு துலக்கிறதுல அவன் கில்லாடி, பிரெயின் சம்பந்தப்பட்டவன். மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்காரன். ஆள் எப்படி இருப்பான்? கருப்பா தடியா இருப்பான். கருப்பா தடியா நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான். இதெல்லாம் ஒரு அடையாளமா? வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. ஒரு எருமை கண்ணுக்குட்டி பண்ணி சைஸ்ல இருப்பான். சரி, வர சொல்லுங்க. பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கறத பாப்போம். குட் மார்னிங் சார். இல்ல, உங்க ஐஜி உன்னை பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு. கரெக்டா இருக்கிறப்பா? என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு? அப்படியெல்லாம் சொல்லல, அவரு வேற டைப்பா சொன்னாரு. ஓ, என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார்? அது கிடக்குது. உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு. எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா ஒரு மைக் செட் வேணுமா? இல்ல சார், எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டினாரு. எங்க தாத்தா உங்க பாட்டிய ஓட ஓட சார். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஐ அம் டிடெக்டிவ். சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, நடு தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் கொள்ளு தாத்தான்னா? குதிரைக்கு வச்சிருந்த கொள்ளை இவனுக்கு அள்ளி தின்னுபிட்டு குதிரைய கொலை பட்டினி போட்டானுங்க, அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு. அப்ப அரிசி, உளுந்து, பருப்பு இதெல்லாம் சாப்பிட்டா? அரிசி தாத்தா, பருப்பு தாத்தா, உளுந்து தாத்தா, மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா. அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை. அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. நீ என்ன பண்ற? இங்க இருந்து போற, எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன். அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன். என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன். உங்க ஐஜி உன்னை பிரெயின் சொல்லிருக்காரு. நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற. ஓகே? ஓகே சார். சார், கூப்பிட்டீங்களா? மேடம் உட்காருங்க. பரவாயில்ல சார். என்னமோ தெரியலமா, என் கண்ணை என்னால் நம்ப முடியல. என் நிழலே எனக்கு துரோகம் செய்யுமோன்னு பயமா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஒரு முக்கியமான வேலை சொல்றேன், செய்வீங்களா? சொல்லுங்க சார், செய்றேன். என் கார்ல இருக்கிற என்னுடைய சொத்து சம்பந்தப்பட்ட முக்கியமான தஸ்தாவேஜுகளை கோயம்புத்தூர்ல இருக்கிற நம்ம லாயர் கிட்ட ஒப்படைக்கணும். லாயர் பரமேஸ்வரன் கிட்ட தானே சார்? அவரேதாமா. இந்தாமா கார்கி, இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை நான் என் பொண்ணா நினைக்கிறேன். இந்த விஷயம் உன்னை தவிர வேற யாருக்கும் தெரிய வேணாம். ஓகே சார். பி கேர்ஃபுல். எஸ் சார். ஐ அம் சாரி. இட்ஸ் ஓகே. செந்தில் எங்க இருக்க? எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? படவா எங்கடா இருக்க? டாடி, நான் இங்க இருக்கேன். ஏய் செந்தில், டாடி, என்னால பிடிக்க முடியாது. எங்கடா இருக்க நீ? அடடே கவிதாவா? சாரி டார்லிங். வேணும் வேணும். நல்லா இடிச்சிட்டீங்களா? டேய் போடா. என்னங்க நீங்க? உங்களுக்கு பிடிச்ச புடவைன்னு எவ்வளவு ஆசையா கட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? இதுல போய் காஃபி ஊத்திட்டீங்களே. ஐ அம் சாரி டார்லிங். உங்களுக்கு என்ன, நீங்க ஈஸியா சாரி சொல்லிட்டீங்க. ஐயோ, ஒரே காஃபி நாத்தம். வாசனையா இருக்கு. சும்மா இருங்க. உங்களுக்கு என்ன, நான் இப்ப மறுபடியும் போய் குளிக்கணும், மறுபடியும் புடவை மாத்தணும். நீ கவலையே படாத, நானே உன்னை குளிக்க வச்சு, நானே உனக்கு புடவைய மாத்தி உன் உடம்பு முழுக்க சென்ட் அடிச்சு. நீங்களா? அப்புறம் டாடி, புள்ள பொறுப்பா இல்லையே, இவன் கையில மில்ல ஒப்படைச்சா நடு தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்த போறான்னு
உங்க செக்ரட்டரி மூலமா எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்க வக்கீலுக்கு அனுப்பிச்சிட்டீங்களாமே? கரெக்டா சொல்லிட்டியே. நீ திருந்துவேன்னு பார்த்தேன். எப்படி டாடி திருந்த முடியும்? கஷ்டப்படுறவனா நல்லவனா இருக்க முடியும். ஆனா என்ன மாதிரி கோடி கோடியா சொத்து இருக்கிற ஒருத்தன் எப்படி டாடி தப்பு பண்ணாம வாழ முடியும்? அதனால 10ஓட 11 இருக்கட்டுமேனு இன்னொரு தப்பும் பண்ண போறேன். என்னடா சொல்ற? டாடி, காந்தியே சொல்லியிருக்காரு, வலியால துடிக்கிற ஆட்டுக்குட்டிய கொன்னுட சொல்லி. பாவம் வயசான காலத்துல நீங்களும். அப்பா அப்பாடி அப்பா, ஒரு பொம்பளைய குளிப்பாட்டி சேலை உடுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுடாப்பா. அப்பாடி அப்பா அப்பாடி. சீ, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, புடியவனே. டாடி என்ன முடிஞ்சா புடிச்சுங்க. என்னாச்சு? ஏய், நம்ம ஆளுங்களை அனுப்பி அந்த எதிர் வீட்டுக்காரன் கவனி. டேய், எங்க அப்பாவை கொலை செஞ்சது நான் இல்ல, அவரோட செக்ரட்டரி ராதான்னு எல்லாரும் நம்பணும். அவ போற வண்டியில இந்த டெட் பாடியை ஏத்தி அனுப்பு. ஹலோ 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 ஹலோ. என்னாச்சு? இந்த நேரம் பார்த்து போன் வேலை செய்யுங்க. சரி, போலீஸ் ஸ்டேஷன் நேரா போயிடலாம் வா. இருங்க, நான் பார்க்கிறேன். பயப்படாதீங்க. எங்களுக்கு துரோகம் செய்யறவங்களை தான் நாங்க சாகடிப்போம். நீங்க எங்களுக்கு துரோகம் செய்யாம இப்ப நீங்க கண்ணால பார்த்த கொலைய கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. இப்பவே வீட்டையும் காலி பண்ணிடுங்க. அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். எனக்கும் துரோகம் பண்றவங்களை சாகடிச்சு தான் பழக்கம். மரியாதையா என் மனைவியும் குழந்தையும் விட்டுட்டு போங்கடா. ஏங்க, கையே இல்லாம வெறும் நம்பிக்கையோடவா இவ்வளவு நேரம் எங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த? நம்மள போலீஸ்ல காட்டி கொடுக்காம வீட்டை காலி பண்ண மாட்டார். அண்ணன் மிலிட்டரி ஆபீசரா, பொய்யே பேச மாட்டாரு, உண்மைதான் பேசுவாரு. அண்ணன் நிறைய பணம் தரேன், வீட்டை காலி பண்ணிடு. பணமா? மிலிட்டரி இருக்கப்போ இந்த நாட்டை காட்டி கொடுத்தேன், கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பேன்டா. இடியட். டேய், நாட்டுக்காக தன் கைய கொடுத்தவருடா இவரு. இவர்கிட்டயே நீங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிறீங்க? உண்மைக்கு நேர்மைக்கு கிடைச்ச பரிச பாத்தியா? டேய், இதுக்கப்புறம் ஏன்டா உசுர வச்சுக்கிட்டு இருக்கிற? கவர்மெண்ட் கொடுக்கிற பென்ஷனையும் வச்சுக்கிட்டு நாங்க கொடுக்கிற பணத்தையும் வச்சுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருப்பானா? அதை விட்டு டமாஸ் பண்ற. சந்தோஷமா? கண்ணெதிர் நடக்கிற தப்ப கண்டிக்கிறது தான் என் சந்தோஷமே இருக்கு. உங்களை நான் போலீஸ்ல காட்டி கொடுக்காம விட மாட்டேன்.